டீயா காஃபியா? கூலா ஏதாയിട്ടുണ്ടോ? கூழ் வேணும்னா பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு, அங்க ஊத்துவாங்க. போய் ஓசியில குடிச்சுக்க. காலங்காத்தாலே வந்துட்டாங்க. കസ്റ്റമർ കിட்ட ഇങ്ങനെ പറയുമോ? வேற எப்படி பேசுவாங்க? ഡാ വിളിക്കട ഈശ പോണറ ഞാൻ പറയാം. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? നീ ഓണറോ? അയ്യോടാ ആളെ മൂഞ്ചി നോക്ക്. ഡാ വിളിക്കട ഓണറ. இங்க ஓனர் எல்லாம் கிடையாது, ஓனரம்மா தான். ഇപ്പൊ നീ ഓണറെ കൂപ്പിടാട്ടി ഞാൻ വിളിക്കും. വിളിക്കട്ടെ? அவங்க எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. പിന്നെന്താ? இழுத்தாதான் வருவாங்க. மாமா யாரெങ്കിലും നോക്കും, கையை விடு. ஏய் ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன், எவன் பார்த்தா எனக்கு என்ன? மாமா விடு, இப்பதானே கோவில இருந்து வர. காலையில எனக்கு குடுக்க வேண்டியதே குடுக்காம போயிட்ட. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்ப குடு. கொடுக்கணுமா? குடு. இந்த வாங்கிக்கோ. கஸ்டமர் வர சமயாயி ஒழுங்கா வைப்பாரு. பொடப்பட்டி. ப்ரோ டீ ஒண்ணு. டேய் சரவணா. ஏய் கிஷோர், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா இது உன் கடையா? ஆமா மச்சான். ஆமா கேரளால பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டியா? அப்பா சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாருடா. உங்க அப்பா உனக்கு ஊர்ல ரெஸ்டாரண்டே வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீ என்னடானா போய் போய் ஒரு பொண்ணுக்காவா மச்சான், இதெல்லாம் தேவையா? எப்படி இருந்த நீ? ஏய் நீ தானே கேட்ட, இரு போட்டான். இத பாரு, கோவப்படாத மச்சான். உங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப், காரு பங்களான்னு வசதியா இருந்துட்டு எச்சிட்டம்ல கழுவிட்டு இருக்கேடா. தேவையா மச்சான் உனக்கு இதெல்லாம்? இங்க பாரு மச்சான், கேரளால சுஜியோட அப்பாக்கு 5 பேக்கரி இருக்கு. மாசம் 20 இருந்து 30 லட்சம் வரைக்கும் லாபம் மட்டுமே வரும். அவ ஒரே பொண்ணு, எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வந்திருக்கா. எங்க அப்பா அவளை கட்டிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன்டா. ஆனா அவளோட கேரக்டர் பத்தி தப்பா பேசிட்டாரு. எங்க அப்பாங்கிறதுனால நான் சும்மா விட்டேன். இதுவே வேற யாராச்சும் என் சுஜியை பத்தி பேசியிருந்தாங்க, சும்மா இருந்திருக்க மாட்டேன். எனக்கு டீ நல்லா போட தெரியும், அவ பலகாரம் நல்லா பண்ணுவா. இது போதுண்டா எங்களுக்கு. எங்களுக்குள்ள இருக்கிற லவ்வுக்கு முன்னாடி இந்த காசு கொண்டாலும் எங்க கால் தூசிக்கு சமம். டீ போடுறேன், குடிச்சிட்டு போ. குடிச்சிட்டு மறக்காம காசு கொடுத்துட்டு போ. ஏய் சுஜி, என் ஃப்ரெண்டு கிஷோர் வந்திருக்கான். அவனுக்கு உன் கையால செஞ்ச பழம்புரி ஒரு பிளேட் எடுத்து கொடு. நீ பேசினது எல்லாம் நான் கேட்டோம். என்னாலதானே உனக்கு இந்த பிரச்சனை. எவ்வளவு வசதியா வாழ்ந்த பையன் நீ. ஏய் சும்மா இருக்கியா? என்ன பெரிய வசதி? அங்கெல்லாம் கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு உன் கூட இருக்கும்போது கிடைக்குதுடி. எனக்கு இது போதும். ஆனா உன் ஃப்ரெண்ட் எடுத்து பழஞ்சது போல் நான் ஒண்ணு பணக்கார இல்லல்ல, பின்ன எந்த மாமா போய் சொன்ன? பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு என் கூட வந்துட்டு எங்க அப்பா சொன்ன மாதிரி மத்தவங்க யாரும் உன்னை சொல்லிடக்கூடாது, அதனாலதான். அதுக்காக 5 பேக்கரி 30 லட்சம் லாபம், இது குறைச்சு ஓவர்னு உனக்கு தோணின இல்ல? சும்மா ஒரு பில்டப் தான் மாமா. உனக்காக நான் இருக்குன்னு சொல்ற புருஷன் மட்டும் கிடைச்சிட்டா இப்ப என்னிடத்து வேற எந்த மாமா வேண்டியிருக்கு? தேங்க்ஸ் மாமா. കേട്ടാ? ஏய் சொல்லுடா. ഞാനൊന്ന് പറയട്ടെ? சொல்லு. நம்ம ஒரு டீ மாஸ்டர் பணிக்க வைക്കാം. ஏய் என்னடி புதுசா விட்ட போடுற, என்ன விஷயம்? மாமா ஒரு டீ மாஸ்டர் பணிக்க வைக்கலாமே ப்ளீஸ். ஏன் நான் போடுற டீ யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா? ஏய் எவன்டாவன்? ஐயோ ஏட்டா நீங்களே இல்ல, நீங்க சாய் குடிங்க. மாமா ப்ளீஸ் மாமா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஏய் என்ன பேசுற நீ? ஒரு நாளைக்கு டீ மாஸ்டரோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? எந்தோ 9,000 ரூபா. 9,000 ரூபாயா? 3 வேளை சாப்பாடு நம்ம தான் தரணும். அவங்க தங்குற செலவு நம்ம தலையில தான் விழும். அதுக்கு வாடகை நம்ம தான் கொடுக்கணும். இதுல தீபாவளி போனஸ் வேற. இதெல்லாம் சமாளிக்க முடியாதுடா, புரிஞ்சுக்க. புரியுது. പക്ഷേ இங்க பாரு சுஜிமா, ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தங்க நார்மல் டீ கேட்பாங்க, ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, ஒருத்தங்க பிளாக் டீ, அப்படியே இஞ்சி டீ மசாலா டீன்னு விதவிதமா கேட்பாங்க. கஸ்டமர் என் கைப்பக்குவத்துக்கு பழகிட்டாங்களா? திடீர்னு மாஸ்டர் மாத்தனா அது சரி வராதுடா. பைசா பத்தில நீ எதுவும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். ப்ளீஸ் மாமா அப்பாயின்மெண்ட் பண்ண. ஏய் எதுக்கு நீ இப்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் பறந்து புரியல உனக்கு? சொன்னாதானே புரியும். இல்ல மாமா, பண்ணிக்க ஆள் வச்சுட்டா நீ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லைல்ல. இவள எனக்கு என்னடி கஷ்டம்? உன் முகத்தை பார்த்துட்டே வேலை செஞ்சா எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போறேன்.
காதலன் நான் எழுதின கடிதமே. பாட்டாவே பாடிட்டியா? ஏட்டா கரையோ என்ன இப்படியே நம்ம டீ கடை வெளியே ஃபேமஸ் ஆயி. அப்படியா? பின்ன நீ போடுற சாய்க்கு இவட ஃபேன்ஸ் கிளப்பே வந்தோம். அடி போடி, நான் போற சாய்க்கு தான் வராங்கன்னு நினைச்சியா? வேற எந்த எல்லாம் உன்னை சைட் அடிக்கிறதா வரானுங்க. எந்த குருவாயிருப்பா என்ன சொல்ற? ஆமாண்டி, நான் கூட நம்ம போற போண்டா டீ சாப்பிடறதா வரானுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது என் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு எல்லாரும் வரானுங்கன்னு. பிராந்து மாதிரி சொல்லாம சாய் போடு, நான் போறேன். ஆமா, பிராந்துதான் உன் மேல. டே மேல சாயாம சாய போடு. வாங்கண்ணா, டீயா காஃபியா? என்னண்ணா? சேச்சு இல்ல இல்ல. ஏய் இரு, ஏன் எது கேட்ட? மூடு இல்ல. எது இல்ல, டீ டீ குடிக்க மூடு இல்லன்னு சொன்னேன். மூடு இல்லையா? அடுத்தடா வா, சுடேனி பிடிச்சு மூஞ்சி பார்ப்பேன். என்னடி? நான் ஒரு டீ. உட்காருங்க, நான் போட்டுக்கிறேன். மாமா என்ன விடவா? கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, டீ போட்டு வரேன். மாமா என்னடி? இங்க வா. என்ன சுச்சி வேலை நேரத்துல? ஓ, ரொமான்ஸ் மூல இருக்கியோ? சரி, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, டீ போட்டு அப்புறமா வரேன். எங்க போற? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டீ போட்டு தந்துட்டு வரேன். மாமா, டீ கேட்டு வர கஸ்டமருக்கு உடனே டீ போட்டு கொடுக்காதடா. நீ தாண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. கஸ்டமர் வெயிட் பண்ண வச்சா அவங்க எப்படி மறுபடியும் நம்ம கடைக்கு வருவாங்க? மாமா, டீ கேட்டு வர கஸ்டமருக்கு கொஞ்ச நேரம் டீ கொடுக்காம வெயிட் பண்ண வைக்கணும். அப்பதான் நம்ம கடையில உள்ள ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா எல்லாத்தையும் அவங்க பாப்பாங்கல்ல, எடுத்து சாப்பிட தோணும். அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வரும். நீ உடனே டீ குடுத்துட்டா டீ குடிச்சிட்டு போயிருவாங்கல்ல, அப்ப எப்படி நமக்கு 2 சேல் ஆகும்? ஓ, டீ லேட்டா கொடுக்கறதுல இப்படி எல்லாம் விஷயம் இருக்கா? அப்படியே அவட நோக்கு. ஏய், ஆமாண்டி, நீ சொன்னது கரெக்டா தான் இருக்கு. எப்படி ஐடியா? எல்லாத்தையும் நானே ஒண்ணு சொல்லி வைக்கணும். டியூப்லைட் மாமா நீ. டீ இன்னும் வரல. இதா வந்துட்டேங்கண்ணா. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை என்ற இடத்தில் இன்று அதிகாலை இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் ஏராளமானோர் சிக்கியுள்ளனர். இப்படி விடாம மழை பெஞ்சா எவன் டீ குடிக்க வருவான்? சுஜி, ஆமா. ஏய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அங்க வயநாட்டுல பாவம் அம்மா எல்லாரும். நானும் நியூஸ்ல பார்த்தேன். ஏய், உன் சொந்தக்காரங்க யாராச்சும் அங்க இருக்காங்களா? ஆமா மாமா, என் தூரத்து சொந்தம் சித்தப்பா வீடு அப்படின்ட்டு. மாமா, அவங்க எதுவும் ஆயிருக்காது இல்ல? ஏய் இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. அவங்க மொபைல் நம்பர் போட்டிருக்கா? இருக்கா இல்லையா? பாக்குறேன். இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணு. மாமா பயமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கூட நான் பண்றேன். நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் என்னாச்சு மாமா? எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து இங்க போதா இல்லையா? என்னாச்சு சொல்லு. இல்லம்மா, நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள் வருதா? நான் சொல்லல. ஏய், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ ஒண்ணு பண்ணு, அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு எதுவும் ஒண்ணும் ஆகாது, நீ ஃபர்ஸ்ட் பண்ணு. சித்தப்பா, நான் சுஜி பேசுறேன். நீங்க அங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நாங்க கல்யாணம் பண்ணது உங்களுக்கு பிடிக்காதுன்னு. நீங்க கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சேஃபா ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்களேன் ப்ளீஸ். நாங்க இங்க உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.